வணக்கம் நண்பா, வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டெக் தமிழ். நம்மளுடைய சேனலில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக நிறைய பேசிக்கான வீடியோஸை நம்ம பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே நான் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி எப்படி உருவானதுங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே பார்ட் 1லேருந்து பார்ட் 5 வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதையும் நீங்கள் பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. நான் ஏற்கனவே முந்தைய வீடியோக்கள்லாம் சொன்னபடி தான், அதை சொன்ன மாதிரி தான். என்னென்னா எலக்ட்ரிசிட்டிங்கிறது வந்து யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சது இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்கள அந்த காலகட்டத்தில் என்னென்ன எக்யூப்மெண்ட் கிடச்சதோ அதெல்லாம் வச்சு தான் சின்ன சின்ன ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சி ஃபைனலாக நமக்கு எலக்ட்ரிசிட்டின்னு வந்தது. ஸோ அதான் ஏற்கனவே பார்ட் 1லேருந்து பார்ட் 5 வரைக்கும் யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற வீடியோ நான் வந்து தெளிவாக நான் போட்டிருப்பேன். ஸோ பார்ட் 6ல் நம்ம இன்றைக்கி யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா மேக்ஸ்வெல் என்ன கண்டுபிடிச்சாரு, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் கண்டுபிடிச்சாரு, அது மூலம் நமக்கு என்ன சொல்லிட்டு போனாருங்கிறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது இப்போ யாரோ அந்த கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஸ்டார்டிங் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி வந்தவங்க பார்த்தீங்கன்னு வச்சுருக்கலாம், ஏதோ ஒரு சரி அவர் என்ன கண்டுபிடிச்சாருங்கிறத வச்சு சின்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவர் ஒரு விஷயத்தை புதுசாக நமக்கு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபைனலாக எலக்ட்ரிசிட்டி இந்த உலகத்துக்கு பவருங்குது நமக்கு வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த விஞ்ஞானிகள்லாம் நமக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போனது. ஓகேவா? இன்றைக்கி பார்ட் 6ல் மேக்ஸ்வெல் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நீங்கள் எனக்கு கொடுக்க ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். இவர் தான் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட். இவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ். இதுக்கு ரெண்டுக்குள்ள என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் பண்ணுற மூலமாக என்ன நடக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் பண்ணுற மூலமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. அது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றா சேரும்போது அது மூலமாக ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஓகேவா? ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே அவர் காலகட்டத்தில், அவருக்கு அப்புறம் இவர் வந்து வாழ்ந்தார். அவர் என்ன ஆக்சுவலாக மைக்கேல் ஃபாரடே அவங்க நம்ம எல்லாத்தையும் நல்லா தெரியும் நினைக்கிறேன். எலக்ட்ரிசிட்டி வரலாற்று அவருடைய பங்களிப்புங்கிறது அவருக்குள்ள அது வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. அவர் தான் ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், மோட்டர் எல்லாமே கண்டுபிடிச்சது. அஸ் பர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்லாம் அப்படி. ஓகேவா? அதை பற்றி ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோவில் நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய்ட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஃபாரடே என்ன சொல்கிறாருன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ண மூலமாக கரண்ட் உருவாக்கலாம் அப்படிங்கிறது யார் சொல்கிறாரு? நம்ம ஃபாரடே வந்து சொல்கிறார், மைக்கேல் ஃபாரடே சொல்கிறாரு. ஓகே, அவர் மைக்கேல் ஃபாரடே சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சில ஆராய்ச்சிலாம் பண்ணி அவர் என்னென்ன பண்ணியிருக்க மைக்கேல் ஃபாரடே என்ன பண்ணார் பார்த்து அதை வச்சுட்டு இவரும் தனியாக ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி ஆராய்ச்சிலாம் பண்ணி இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நமக்கு. எப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை, அதாவது நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மூலமாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை நீங்கள் உருவாக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஒரு புதுசாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்கள் உருவாக்க முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யார், ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து நமக்கு கொடுத்துட்டு போகிறாரு. இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இவர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காரு எப்படின்னா, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுங்கிறது இவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா?
இப்போ உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஸாக இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்கும். ஜஸ்ட் சிம்பிளாக சொல்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆட்டம் தெளிவாக உங்களுக்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் திருப்பி நான் சொல்கிறேன், ஆட்டம்ங்கிற வீடியோ நான் அதில் போட்டிருக்கேன், அது தெளிவாக நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னென்ன அப்படின்னு ஜஸ்ட் சிம்பிளாக சொல்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஒன்றுங்க, ஒரு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிடுங்க. காட்டன் துணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒன்று, ஒரு பிளாஸ்டிக்கு நம்ம ஜூஸ் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரா யூஸ் பண்ணிவிடுங்க. அப்போது அதில் ஃபுல்லாக நல்லா ரஃப் பண்ணுங்க. ரஃப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல் நீங்கள் தொடும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அட்ராக்ட் ஆகும். ஏன் அட்ராக்ட் ஆகும்னா, அந்த காட்டன் துணியில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா அது உரசும் போது என்னன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. அதில் அந்த ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் பாசிட்டிவ் அட்ராக்ட் ஆகி மூவ் ஆகுது. அதை கொண்டு நீங்கள் இன்னொரு இடத்த தொடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகுது. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதுதான் எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்லுவோம். ஓகே. மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு என்னென்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டுனா ஒன்றுனா நார்த்து போல் சவுத்து போல். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்கும்போது நார்த்தும் பார்த்தீங்கன்னா ரிப்பிள் பண்ணணும், கரெக்டாக. சவுத்து ரிப்பிள் பண்ணணும், நார்த்தும் சவுத்தும் மட்டும் தான் அட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த படம் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னென்னு பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அட் ஏ டிஸ்டன்ஸ் த்ரூ ஏ எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே. சோர்ஸ்னால் எலக்ட்ரிக் சார்ஜ், அந்த சார்ஜ் ஸ்டேட்டிக் சார்ஜாக இருக்கலாம், இல்லை மூவிங்காக இருக்கலாம். ஓகேவா? ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகே. எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை, அதாவது எல்லாமே அந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே ஆட்டமால் ஆனது, கரெக்டாக. அப்போ அவரோட ஆட்டம் என்ன இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், நோ சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம என்ன சொல்லுவோம்? புரோட்டான் சொல்லுவோம். நெகட்டிவ் சார்ஜ் என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரான் சொல்லுவோம். நியூட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா நோ சார்ஜ், அதுக்கு எந்த ஒரு சார்ஜுமே இல்லை, அவ்வளோதான். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம ஏன் சொல்கிறோன்னா ரெண்டுமே வேறு வேறு கேரக்டரை கொண்டது. இந்த பாசிட்டிவ் சார்ஜு நெகட்டிவ் சார்ஜு பார்த்தீங்கன்னா வேறு வேறு கேரக்டர். ஓகேவா? அதனால தான் பாசிட்டிவ் என்ன ஆகுதுன்னா ரிப்புள் ஆகுது. ஓகேவா? பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகுது. இதை தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது எலக்ட்ரிக் சார்ஜ் தான் என்ன சொல்லுவாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு காப்பர் கண்டக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆச்சுன்னா அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு, வேறு ஒன்றும் இல்லை. அந்த காப்பர் கண்டக்டர் வழியாக எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது, அப்போ கண்டக்டர் மூவ் ஆகுது, அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதான். ஓகே. மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம வந்து இந்த உலகத்துக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உலகம் இயற்கையாகவே ஒரு மேக்னெட்டிக் தன்மையாக தான் கொண்டது, காந்த தன்மை இருக்கிறதில்ல. என்ன இப்போ நார்த்து போல் சவுத்து போல் நம்ம படிச்சிருப்போம். நார்த்தும் என்ன பண்ணும்? நார்த்து என்ன பண்ணும்? ரிப்பிள் பண்ணும். நார்த்து சவுத்தும் பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணணும், கரெக்டாக. இதுதான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஓகே. அதாவது எலக்ட்ரிக் சார்ஜை, அதாவது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நேச்சுரலாகவே எல்லாத்துக்கும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் சார்ஜை எலக்ட்ரானை ஒரு காப்பர் கண்டக்டர் எடுத்துடுங்க, ஒரு காப்பர் ஒயரு, அதில் நம்ம கரண்ட்டு கொடுக்குறோங்க. அதில் கரண்ட்டு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஒயரை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரிக் சார்ஜ் மூவ் ஆகும்போது பெர்மனண்ட் மேக்னெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி அந்த அரௌண்டிங் கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ என்ன நடக்குது? அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது மேக்னெட்டிக் என்ன ஆகுதுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. ஓகே. இதை தான் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஆள் கண்டுபிடிக்கிறாரு, மேக்ஸ்வெல். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்கலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுற மூலமாக எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்கலாம். அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து யார் சொல்கிறாரு? நம்ம மேக்ஸ்வெல் சொல்லிட்டு போகிறாரு. ஓகேவா? உங்களுக்கு தெளிவாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சம்மந்தமாக ஜஸ்ட்டு இது 3 கேள்வி இருக்குது, அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். மொதல் கொஸ்டின் என்னென்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா என்ன, அதை வச்சு என்னென்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் பார்க்குறோம். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா
வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது, ஒரு சர்க்யூட்டில் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது, ரேடியேஷனை கிரியேட் பண்ணுது, டெம்பரேச்சரை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது. ஓகேவா? இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஒரு சர்க்யூட்டில் ஒன்றா சேரும்போது அது மூலமாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து உருவாகுது. அந்த வேவ்ஸை இந்த வேலையெல்லாம் பண்ணுது. ஓகேவா? அதேமாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாமல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை, மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாமல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை. உங்களுக்கு கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அந்த இடத்துல கண்டிப்பாக மேக்னெட் இருக்கணும். ஓகேவா? அதேமாதிரி நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அந்த இடத்துல கண்டிப்பாக மேக்னெட் இருக்கணும். ரெண்டு இருந்தால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரண்டை வந்து கரண்ட் வோல்டேஜ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. ஓகே, ரெண்டாவது கேள்வி, the electromagnetics are produced. எப்படி இது இதாகுதுன்னு பாருங்க. இப்போ எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸ் எப்படின்னா, ஒரு கண்டக்டர் இருக்குது. ஒரு கண்டக்டரை நீங்கள் கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணும்போது, ஏற்கனவே நான் சொன்னதான், ஒரு கண்டக்டரை நீங்கள் கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த காப்பர் கண்டக்டர் இருக்கு இல்லையா, அந்த காப்பர் கண்டக்டரை சுற்றி அரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? மேக்னெட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நட்டார் ஒரு போல்டு எடுத்துக்கிடுங்க. ஒரு போல்டு எடுத்துகிட்டு அதில் காப்பர் ஒயரை நல்லா சுற்றிக்கிடுங்க. காப்பர் ஒயரை சுற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பேட்டரியில் சம் வோல்டேஜ் அப்ளை பண்ணுங்கள். வோல்டேஜ் அப்ளை பண்ணிவிட்டு அதை காந்தத்தால் அது வந்து வோல்டேஜ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த போல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக்னெட்டிக் ப்ரொடியூஸ் ஆகிடும், பெர்மனண்ட் மேக்னெட் ஆயிரும். அதை கொண்டு ஏதாவது நீங்கள் ஒன்று தொடும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஊசியோ ஏதாவது ஒரு இரும்பு சம்மந்தமான இரும்பு பொருளை தொடும்போது என்ன ஆகும்னா அது வந்து அட்ராக்ட் ஆகும். ஓகேவா? அப்பவும் மேக்னெட் வந்து இரும்பால் தானே அட்ராக்ட் பண்ணும். அப்போ இந்த காப்பர் ஒயரு அந்த காப்பர் ஒயரை ஏதோ சுற்றிருக்கோம், அந்த போர்டில் சுற்றிருக்கோம். போர்டில் சுற்றிட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது பெர்மனண்ட் மேக்னெட்டாக மாறுது. அதை இன்னொரு காந்தத்தால் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள்கிட்ட கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகுது. ஓகேவா? இப்படி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. ரைட்? ஓகே, மூணாவது கேள்வி என்னென்னா, இஸ் இட் பாசிபிள் டு கிரியேட் மேக்னெட்டிக் வேவ்? நம்ம மேக்னெட்டிக் வேவை உருவாக்க முடியுமா எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாமல்? பாசிபிளே இல்லை. ஓகேவா? இட் இஸ் நாட் பாசிபிள் டு கிரியேட் மேக்னெட்டிக் வேவ்ஸ் வித்தவுட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாமல் நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்க முடியாது. ஓகேவா? வெல் எலக்ட்ரிக் சார்ஜ் கேன் கிரியேட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் சார்ஜ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை, எலக்ட்ரிக் சார்ஜ் அவங்களுக்கு எது கிரியேட் பண்ணுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ளஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாமல் எலக்ட்ரிக் சார்ஜ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வச்சு நம்ம என்னென்ன பண்ணுறோம் இதான் நீங்கள் பார்க்கணும். இப்போதைக்கு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் லென்த்து இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்டனா, டிவி, ஃபோனு, அதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பு, சேட்டலைட்டு எல்லாத்துக்கும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருக்குங்க. நேச்சுரலாகவே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருக்கும். அதுக்கப்புறம் சன்லைட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ரே. ஓகேவா? இதை இப்போ என்னன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இந்த படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த பார்த்தீங்களா, இது ஒவ்வொரு இது வந்து எலக்ட்ரோ அந்த மேக்னெட்டிக் வேவ், அந்த வேவ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நியூக்ளியஸு, ஆட்டம்ஸு, நியூக்ளியஸு, அது பார்த்தீங்கன்னா நீடில் பின்னு, பட்டர்ஃப்ளை, ஹியூமனு, எல்லாத்துக்கும் நம்ம எல்லா உடம்பும் ஒரு வேவ் இருக்கும். ஓகேவா? இந்த வேவ் லென்த்து அதிகமாக, அந்த வேவ் லென்த்து கம்மியாகன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு இது எக்ஸாம்பிளுக்கு ரேடியோ இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வேவ் லென்த் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள், நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு இல்லையா, நியூக்ளியர் பவர் பிளான்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டம் இருக்கும், அந்த ஆட்டம்லாம் புரோட்டான் நியூட்ரான் பிரிப்பாங்க. ஓகேவா?
அப்போ புரோட்டான் நியூட்ரான் அதை பற்றி நம்ம தெளிவாக இன்னும் பார்க்கலாம். நீ பிரிக்கும் போது என்ன ஆகும்னா ஹை டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் ஆகும் உங்களுக்கு. அந்த டெம்பரேச்சரை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, தண்ணியை ஹீட் பண்ணுறாங்க. தண்ணியை ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்டீம் மூலமாக டர்பைன் ரொட்டேட் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ இந்த வேவ் லென்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். வேவ் லென்த்து வந்து அதிகமாக டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஓகேவா? அந்த அட்டாமிக் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படி தான் ஒர்க் ஆகுது. ப்ளஸ் இந்த நம்ம டியூப் லைட் எடுத்துக்கிடுங்க. டியூப் லைட்டு, அந்த நம்ம குண்டு பல்ப்பு இருக்கு இல்லையா, இன்கேண்டசன் லேம்பு, அதெல்லாம் எடுத்துடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதனால தான் அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால தான் அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா லைட்டு இது வருது. ஓகேவா? அந்த வேவ் லென்த்து கம்மியாக வேணும். இதில் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த்து தான் கம்மியாக இருக்குது. ஒரு நிமிஷம். இதில் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வேவ் லென்த்து கம்மியாக இருக்குது. இதில் தான் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு, அதை மெடிசனில் நிறைய இது பண்ணுவாங்க. அந்த மெடிக்கலில் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு அதில் வேவ் லென்த்து நிறைய இது சொல்லுவாங்க. வேவ் லென்த்து ரேடியோவுக்கு ஒரு வேவ் லென்த்து இருக்கும், மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட்டு, அல்ட்ரா வயலட்டு, எக்ஸ்ரே, இது எல்லாமே அந்த வேவ் லென்த்தை வச்சு தான் இது பண்ணுறாங்க. வேவ் லென்த்துன்னு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எப்படி ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எப்படி உருவாகுது, நமக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் மூலமாக தான் உருவாகுது. அங்கே எலக்ட்ரிக் சார்ஜ் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது இதேமாரி வேவ் லென்த்து நமக்கு உருவாகுது. ஓகேவா? இதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து எல்லா இதுக்கும் எப்போம்லாம் எலக்ட்ரிக் சார்ஜ் மூவ் ஆகுதோ அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ப்ளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு சேர்ந்தாலே அதை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் சொல்லிட்டு எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அதுக்கப்புறம் மைக்ரோவேவு, ஃபோனு, நிறைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேவ் லென்த்தை வச்சு நமக்கு ஏற்றபடி பண்ணுறோன்னா இவ்வளவு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதை பற்றி உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் பெல் ஐக்கானை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.